ஹாய், இன்னைக்கு உப்புமா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு சேர்த்ததும் கடுகு பொரிஞ்சிட்ட அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்ட உடனே கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா முக்கால் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம். அப்போ தான் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ் சேர்த்துக்கிறோம். கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி காய் சேர்த்து உப்புமா செஞ்சோம்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ காய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஒரே தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கோசரம் ஒரே தக்காளி, நல்ல பழமான தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் அது வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நல்லா கொதித்து வந்த அப்புறமா வறுத்த ரவையை சேர்த்துக்கிறோம். வறுத்த ரவையை சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி ரவையை கிளறி விடணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது உப்புமா ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்டியான உப்புமா ரெடி ஆகிடுச்சி. சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.